ஓம் சிவாய. வணக்கங்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம். பொருளாதாரத்தில் எனக்கு பணமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடை செய்யும்போது பெரிய பொருள் வரவும் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சித்து பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி, 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி வக்கரமானாலும் புதன் வந்து இப்போ 8இல் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு மன பயங்களை கொடுக்கும். கடனோ வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 7இல் வந்து நல்ல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குரு வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வமும் ஏதாச்சும் குருமார்கள் வழிபாடு இருந்ததுன்னா இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து 6இல் இருக்கும்போது, அவர் பாதக அதிபதி என்றைக்குமே 6இல் ராகுவோடு இருக்கும்போது வேலை விஷயங்களில் தேவையில்லாத பயங்களையும் ஒரு தேவையில்லாத கோபங்களையும் ஏற்படுத்திடும். கொஞ்சம் எமோஷன் ஆகிடும். அதனால் வேலை செய்கிற இடங்களில் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பாசஸ்ஸு, அவங்க மேலே இருக்க அதிகாரிகள், இவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதனால் வந்து நமக்கு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான புதன் 8இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸு, அவங்களால வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க. 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9இல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, குழந்தைகளாலும் வந்து நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். குலதெய்வ வழிபாடலும் ஒரு மன திருப்தி இல்லாமல் என்னமோ நடந்ததுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு நீச்சமான கிரகங்கள் நமக்கு வந்து மனக்காயங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 11ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்தாலும் வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி இருந்து சூரியன் வந்து 8இல் ஆட்சி பலத்தோடு இருந்து கூடவே சூரியன், கேது, புதன் 3 கிரகங்களும் அஸ்தங்கமாய் ஒன்றா இருக்கும்போது வேலை விஷயம், கடன் சம்மந்தமான விஷயங்கள், தாய்மாமன் உறவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு பிளாங்கான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள், சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றமும் நல்ல லாபங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள், செவ்வாய் வந்து 4-11ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக இருந்தாலும் சில நேரங்களில் செவ்வாய் ராகு இருக்கும்போது பேசும்போது கவனமாக பேசணும். ஏடாகூடமாக பேசுகிறனால ஒரு வாக்குவாதத்தாலேயோ விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது ராகு செவ்வாய் வந்து நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நம்ம என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமல் பேசிடுவோம், அதுக்கப்புறம் மாட்டிப்போம். அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7இல் உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபமும் நல்ல ஏற்றங்களும் கொடுத்துரும். பிரயாணங்கள் மற்றும் நல்ல ஒரு வெளியூர் பிரயாணங்களாலும் வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர லக்னமாக சனி தேசாபத்தில் சனி வந்து சின்ன சின்ன கலகங்களை ஏற்படுத்துவார். அந்த கலகங்கள் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும். மற்றவர்கள் நம்மளை ஏமாத்திரமான சூழ்நிலையாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மகர லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி வந்து புதன் 8இல் இருக்கும்பொழுது வேலை, தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து நமக்கு ஒரு எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ ஏற்படுத்தும். நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத தெரியாமல் ஒரு பிளாங்காக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
மகர லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி, கேது வந்து 8ல் இருக்கும்போது சூரியன் கேது புதன் மூணுமே வந்து ஒரு அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது நமக்கு ஒரு பிளாங்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோங்கிற எண்ணங்கள் இல்லாமல் கொஞ்சம் பயமான ஒரு சூழ்நிலை இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கு வரும்போது மகர லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபுத்தினா சுக்கிரன் வந்து 5 10ஆம் அதிபதி 9ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களாக இருக்கட்டும், தந்தை சம்பந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயம், ஒரு மனக்கலக்கங்கள் மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸை கொடுத்துரும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. சனி வந்து கொஞ்சம் பிடிவாதத்தை கொடுப்பார். ஏன்னா வந்து அந்த வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிடிவாதம், ஒரு எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் கொஞ்சம் அது கவனமாக இருக்கணும். அதுவும் புதனுடைய சார்த்தமும் மற்றவர்களும் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக ஒரு எமோஷன் ஆகிற மாதிரி விஷயம் கண்டிப்பாக இருக்கும். 2 11ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல, தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள். அது என்னென்னா கணவன் மனைவிக்குள்ள இனம் புரியாத ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா வந்து கணவனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ, ஏன்னா சூரியன் புதன் கேது எல்லாமே இருக்கும்போது ஒரு புத்தி தடுமாற்றத்தை கொடுக்கறதுக்கான, இப்போ வியாபாரத்தில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான புதனும் 7ல் இருக்கும்போது ஒரு வியாபாரத்தில் நம்ம தப்பு பண்ணிடுமோ, இல்லை ஒரு பேராசைப்பட்டு நம்ம கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து 8ல் இருக்கும்போது தாயார் தந்தையார்னால் ஒரு மன உளைச்சலையும் மன காயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து ஏன்னா அங்கே சுக்கிரன் நீச்சமாகும்போது நமக்கு ஒரு மன காயங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 6ல் நல்ல வருமானங்களை கொடுத்துருவார். பட் என்னென்னா வேலையில் வந்து ஒரு ஆர்டர் வந்தாலும் அந்த பணம் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்தார்கள். சூரியன் வந்து 7ல் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் கூடவே வந்து புதன் மற்றும் கேது எல்லாமே இருக்கும்போது ஒரு மன உளைச்சல், கணவன் மனைவினா தேவையில்லாத ஏதோ ஒரு பிளாங்காக என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமல் ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபுத்தி, சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், கேட்டதில் காசு கிடைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. புதன்கிழமைகளில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நம்ம மன சஞ்சலங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்திருக்காங்க. செவ்வாய் வந்து 5ல் இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, யாராச்சும் பேராசை காட்டி நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்துடும். ராகு வந்து ராசியிலே இருக்கிறதும் செவ்வாயிடும் கோபத்தின் உச்சம். ஏன்னா வந்து ராகு வந்து ராசியில் இருக்கும்போது நம்ம என்ன பேசுவோம் ஏது பேசுகிறோம் சரி சாமி ஆடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுதுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு எமோஷனை ஏற்படுத்திடும். அதுக்கு வந்து காவல் தெய்வங்கள், கொஞ்சம் உக்கிரமான காளி வழிபாடு, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது காளி கோயிலோ இல்லை ஒரு காவல் தெய்வ கோயிலோ இருந்ததுன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணும்போது ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கும்ப ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது உங்களுக்கு வந்து குரு வந்து 5 மற்றும் குரு வந்து 2 11ஆம் அதிபதி இப்போ 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து 2ல் வக்கரமாக இருக்கும்போது பிடிவாதம்,
நான் இப்படி தான் பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். கூடவே வந்து செவ்வாய் ராகுவும் காம்பினேஷன் இருக்கும்போது கோபதாபங்களையும் எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கார். கூடவே கேது சூரியன்லாம் இருக்கும்போது மூளை பிளாங்க் ஆயிரும். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியலன்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது, பிஸ்னஸ் பேசும்போதும் இந்த பிஸ்னஸ் கரெக்டான பிஸ்னஸான முதல்ல வந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினும் சுக்கிரன் 8ல் இருக்குது. அதுவும் நீச்சமாக இருக்கும்போது தாயார் தந்தை சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க, நிலபுலன்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் அமைந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாட்டை விட்டு வேடிக்கை பார்த்துருவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அதனால் ஒரு மனக்காயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன தெய்வம் வேணால் இருக்கட்டும். அந்த பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 5ல் உச்சம். ஸோ 5ல் உச்சமாக இருக்கணும். சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன வருமானங்கள் வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு செலவுகளோ தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் நிறைய கொண்டாந்துடும். அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா குரு வந்து 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் வந்து நம்ம மண்டையை கழுவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விட்ருவான். ஒரு 10 லட்சம் போடுங்க, உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் 1 கோடி கொடுத்துறன்ற மாதிரிலாம் ஆசை வார்த்தை காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி வக்கரமாகி அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏமாத்துறால பக்கத்துலேயே உட்கார வச்சுருப்போம். அதனால் ரொம்ப கவனம் பார்த்துக்குங்க. அப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் செவ்வாய் ராகுவோடு இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஒரு சொத்துக்களால் எமோஷன்ஸும் வந்துடும். ஏன்னா வந்து அந்த ராகு நம்பர் அந்த பரிவர்த்தனை இதை நினச்சிக்கிட்டு நைட்டு தூங்காமல் இருக்குது. ஐயோ இவங்க ஏமாற்றிடுவாங்களோ, அப்படி ஆகிடுமோ, சொத்து அப்படி ஆகிடுமோ, வண்டி இப்படி ஆகிடுமோ அப்படின்னு புலம்புறதை வந்து விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்க வந்து மீனராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து 5ஆம் அதிபதி சந்திரன் ரொம்ப சிறப்பாக திங்கள் செவ்வாயிலோட கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் வரும் குழந்தைகளால். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மீன லக்னமாக இருந்து மீனராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்களால் வந்து கொஞ்சம் மனசில் வந்து ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசிக்கிறது நல்லது. சண்டை சச்சரவை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எமோஷன் ஆகிடுவீங்க. ரொம்ப எமோஷன் ஆகுறது, கத்துறது, அதுக்கப்புறம் நைட்டு தூங்காமல் இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான சனி உங்கள் ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்கள் வரல, நான் என்னென்னவோ பண்ணேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்துரும். அதுவும் பிடிவாதம். இந்த வக்ர சனி என்ன பண்ணணும்னா ரொம்ப பிடிவாதத்தை கொடுத்து எனக்கு அப்படித்தான் ஆய்வுன்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கட் பண்ணிவிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு ஓரளவுக்கு வந்து நல்ல தீர்வாக அமையுங்க. ஏன்னா வந்து இப்போ எதிர்க்கவே வந்து சுக்கிரன் வர நீச்சமாக இருக்கும்போது மனைவியும் ஒன்றும் பேச முடியாது, மனைவியும் அவமானப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் வந்து மனைவியும் மாட்டிகிட்டு பிடிப்பாங்க இவங்ககிட்ட. அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து பெரிய பணம் வேணுன்றதில் வந்து எமோஷனாகி கத்துனா வந்துடாதுங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து உங்களுக்கு ஆட்சி படத்துட்டு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல அங்கீகாரம் நிறைய பாராட்டுகள்லாம் இருந்தாலும் அடுத்தடுத்து செய்கிற விஷயங்கள் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஒரு பிளாங்கான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும். என்ன பண்ண போகிறோன்னு தெரியலேன்னு இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி இருந்து சந்திரன் வந்து 5ஆம் அதிபதி. அவர் வந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்லா, அதுவும் 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனைகள் வரும், இல்லாட்டி ஒரு எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இதுக்காக தூங்காமல் இருக்கிறது, வண்டி இப்படி ஆகிடுச்சு, வாகனம் நான் எடுத்துன்னு போய் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்ற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வந்து எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மீன லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு 12ல் இருந்து அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்தாமல் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. காளி வழிபாடு, ஏதாவது வீட்டு பக்கத்தில் இருக்க காளி கோயிலோ இல்லாட்டி வந்து கிராம தேவதை கோயில்களோ போயிட்டு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். மீன லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்தரங்கள்
குரு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகும் அப்படின்போது, குரு வந்து 4ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 10க்கு 8ஆக வரும்பொழுது எங்கேனாச்சும் போய் லாக் பண்ணிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. கலைஞர்களுக்கு வந்து நல்ல வெற்றி வாய்ப்புகள், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது மற்றவர்கள் மூளை செலவு செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது சில நேரங்களில் மனைவி சார்ந்த விஷயங்களோ இல்லை வெளியில் யாராச்சும் சொல்வதனால் நம்ம மன உளைச்சலாகி மனைவியே வேறு திட்டிடுவோம். கண்ணாமலாம் திட்டுறது, பார்ட்னர்ஷிப் நடுவில் வந்து கொஞ்சம் ஏடாவரமாக பேசுகிறது, இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து பேசும்போது என்ன நீங்கள் அவங்க அவமானப்படுத்திட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஒரு நல்ல ஒரு அமைதியாக ஒரு காலையில் ஒரு எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்து குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. மூஞ்சி கழுவிட்டு அமைதியாக வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த முறை வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம்னா எனக்கு பணமே இல்லை, யாருக்கு தான் பணம் வேணாம், எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது. பட் எனக்கு பணம் இல்லை, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பேங்க் பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய காசு வந்து நமக்கு வரதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பலன்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சது, நிறைய கூட்டம் வருது. இது ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலைன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து நானும் வழிபாடு பண்ணுறேன். நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு என் பர்சனலாகவும் நல்ல ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லும்போதும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது. 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 17 ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே கூட பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அந்த பெருமாளை மனதார வாழ்த்தி, மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை ஒரு 27 பூ கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 27 பூ கையில் வச்சுக்கிட்டு மனதார ஓம் நமோ நாராயணா ஓம்னு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும்போது வச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு விஷயங்க. ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற இது சிறப்பான விஷயமாக அமையுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.